வேத பகுதி ஆதியாகமம் 40வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 23 வரை. பாடுகளில் பரமன் சேவை. பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்துவிட்டான். 23வது வசனம். யோசேப்பு கண்ட கனவுகள் என்னவாயிற்று? இப்பொழுது அவன் சிறைச்சாலையில் அல்லவா இருக்கிறான். ஆயினும் ஒரு நாள் தான் கண்ட கனவுகள் உண்மையாகும் என்னும் நம்பிக்கையோடு யோசேப்பு இருந்தான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கு ஒரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். இந்த நம்பிக்கையே சிறையில் அவன் உண்மையோடு உழைப்பதற்கு கற்றுக் கொடுத்தது. சிறைக்கு 2 புதிய நபர்கள் வருகிறார்கள். அவர்கள் அரண்மனை அதிகாரிகள். அவர்கள் செய்த குற்றத்தின் விவரங்கள் நாம் அறியோம். குற்றம் நிரூபிக்கப்படாத விசாரணை கைதிகளாக உள்ளே வருகிறார்கள். யோசேப்பின் நிமித்தம் பானபாத்திரக்காரர்களின் தலைவனையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் கர்த்தர் அங்கே அனுப்பி வைக்கிறார். அவர்களுடைய கனவுகளுக்கு யோசேப்பு பொருள் கூறுகிறான். குற்றவாளி தண்டிக்கப்படுகிறான். நிரபராதி விடுதலையாகி முன்னிருந்த நிலைக்கு உயர்த்தப்படுகிறான். யோசேப்பு குற்றம் ஏதும் செய்யவில்லை. ஆனாலும் அவன் சிறையில் இருக்கிறான். பார்வோனே ஞானமாய் நீதி செய்து குற்றவாளியை தண்டித்து நிரபராதியை விடுதலை செய்வானானால் நீதியின் அதிபதியாகிய கர்த்தர் யோசேப்பு சிறையில் விட்டு விடுவாரா என்ன? பாடுகளின் நிமித்தம் யோசேப்பு தன் உள்ளத்தில் அவநம்பிக்கை கொள்ளாதபடிக்கு இந்த இருவருடைய கதையின் மூலமாக கர்த்தர் நம்பிக்கையின் விதையை விதைக்கிறார். முற்றிலும் குற்றவாளிகளால் நிறைந்ததே சிறைச்சாலை. சேற்றில் மலர்ந்த செந்தாமரை போல, முட்களின் நடுவில் பூக்கும் ரோஜா போல சிறையில் யோசேப்பு திகழ்ந்தான். குற்றமே செய்யாத யோசேப்பு இவர்களுக்கு எப்படி சேவை செய்ய முடியும்? பாவிகளை நேசித்து அவர்களின் நண்பராக வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்த பாவமற்ற தேவகுமாரனின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களால் மட்டுமே இத்தகைய அன்பின் சேவையை செய்ய முடியும். மனித குலத்தின் பரிதாபமான நிலையை உணர்ந்த ஒருவரால் மட்டுமே அவர்களோடு தங்கி இருக்க முடியும். தேவன் அவருடனே கூட இருந்தபடியாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித்திருந்தார் என்று பேதுரு அப்போஸ்தலர் 10:38 கிறிஸ்துவை குறித்து கூறுகிறார். யோசேப்பின் கூற்றுப்படி பானபாத்திரக்காரர்களின் தலைவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். யோசேப்போ இன்னும் சிறையில் இருக்கிறான். பிறர் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் போது தனக்கும் அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கவில்லையே என்று ஏங்குவது மனித இயல்பு. ஆனால் நாம் காத்திருக்க வேண்டும். தேவன் தம்முடைய வேளையிலும் தன்னுடைய திட்டத்தின்படியும் காரியங்களை செய்கிறார். நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்ற வேண்டுதல் யோசேப்பு சிறையில் சற்று சோர்வும் ஏமாற்றமும் அடைந்திருப்பான் என்பதற்கான ஒரு சிறிய அடையாளமாகவே தென்படுகிறது. நாமும் ஒருவேளை மனிதர்களின் உதவியை எதிர்பார்த்து அவர்களை நம்பிக்கொண்டிருக்கலாம். அந்த நம்பிக்கை பொய்த்து போகும் வரை தேவன் தாமதிக்கிறார். அவர் முற்றிலுமாக யோசேப்பை மறந்துவிட்டான். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனிதர்களையும் நம்பாதேயுங்கள் என்று சங்கீதம் 146:3 நமக்கு கற்பிக்கிறது. பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறக்கலாம். ஆனால் கர்த்தர் யோசேப்பை மறந்துவிடவில்லை. கர்த்தாவே, எதையும் மறந்து போகாத வல்லமையுள்ளவரிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதற்காக உமக்கு நன்றி.